காலையில் உங்கள் மாமனார் ஜமாத் ஆளுங்களோட வந்தார். பேசி பார்த்துட்டேன் ஜிப்சி. நாளைக்கு காலையில் தலாக்கு கொடுத்தே ஆகணுங்கிறாரு. வேறு ஏதாவது விஷயம்னா இறங்கி அடிச்சிருப்பேன். மதத்தை வச்சு சென்சிட்டிவான அரசியல் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணோட நிலைமையும் மோசமாக இருக்கேன். அதனால் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் ஜிப்சி. கவலைப்படாத ஜிப்சி. இங்கே பாரு, சுதந்திர சமயத்தில் பெரிய பெரிய புரட்சிக்காரங்கள் எல்லாம் தலைமறைவாக இருந்த இடம். நீ இங்கே இரு. நீ இல்லாமல் எப்படி தலாக்கு வாங்குவாங்கன்னு பார்க்கலாம். நான் எது கொல்லியணும்? மனித உறவே அரசியல் தான் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. வாசகா, மனித உறவுகளை செதைச்சு போடுறதும் அரசியல் தான். சகாவே, வாசகாவே, நீ சொன்னது உண்மைதான். மனித உறவுகளை சதைச்சு போடுறதும் அரசியல் தான். எவனால் இது எதுக்காக இதுன்னு யோசி சகாவே. தம்பி, அம்மா என்னை பார்த்து கூட அவ பயப்படுறா. அந்த கலவரத்தில் என்ன நடந்துச்சோ தெரியலப்பா. அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் வீட்டை விட்டு போனப்போ இந்த கதவுக்கு வெளியில் அவளுக்காவது ஒரு உலகம் கிடைக்கும்னு சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆனால் ஒரு பைத்தியம் மாதிரி தான் திரும்ப வந்து சேர்ந்தா. அதான்ப்பா உன்னை பார்த்து கூட பயப்படுறான். இப்போ ஒரு நடப்பணமாக தான்ப்பா இருக்கா. அவளை எப்படி பழைய மாதிரி மாத்துறதுன்னு எனக்கே தெரியலப்பா. இங்க எல்லாமே அரசியல் தான். யுத்தம், கலவரம், சண்டை எல்லாத்துலேயும் இவங்களுக்கு பொம்பளை தான் கௌரவம், பொம்பளை தான் அவமானம். யுத்தத்தில் பெண்களே எதுக்கு ரை பண்ணுறாங்க? உயிருக்கு பயந்து ஒரு சிறுமி நிர்வாணமாக எதுக்கோடி வரணும்? கோயிலில் வச்சு ஒரு சின்ன பொண்ணை எதுக்கு ரை பண்ணுறாங்க? ஸ்கூல் போகிற பொண்ணு குண்டு வெடிப்பில் எதுக்கு சாகணும்? உன் ஒய்ஃப் ஒன்று பிரிஞ்சு பயந்து போய் எதுக்கு வீட்டில் யாராலும் யோசி சரி. அப்பாவி மக்களோட மொழி, இனம், சாதி, மதம், நிலம், பசி, வலி, காதல் எல்லாத்தையும் அரசியலாக்குற பாரு. எல்லாத்தையும் வியாபாரமாக்குற பாரு. அவன் தான் நம்ம நமக்கு நடுவில் வெறியையும் மன்மத்தையும் விதைக்கிறான் பாரு. அவன் தான் நம்ம எதிரி. அவனை அழிக்கணும். நம்ம ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கணும். அந்த ஆயுதத்தை நாம எடுக்கணும் சகா. அப்பாவி மக்களை அடிச்சா திருப்பி அடிப்போன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். முத்தலிப்பே வராங்களா? ஹலோ பாய், நாங்க ஜமாத்துல வெயிட் பண்றோம் பாய். ஜிப்ஸியை காணும் பாய். என்ன? ஏய், என்ன கேம் ஆடுறியா? நிஜமா தான் பாய், அவங்க இல்ல, நானே தேடிட்டா இருக்கேன். தேசம் பாதி தீராதோ இந்த தீவிர வியாதி. क्या चाहिए तुमको? कोने में ஒரு காலம் இருந்துச்சு பிரதர். என் பேரை கேட்டாலே இங்கே எல்லாம் பயத்தில் நடுங்குவானுங்க.
ஆனால் இன்னைக்கு சின்ன பசங்க கூட இந்த மென்டல்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஓ மதம் ஓ சாமின்னு சொல்லித்தான் இந்த பாவத்தெல்லாம் செய்ய வச்சாங்க. அதுக்கு தான் இந்த தண்டனை. என்னோட பாவம் எல்லாம் என்ன தூங்க விடாமல் துரத்துது. இந்த கங்கையில் கூட கரைக்க முடியல. எந்த மதத்துக்காக எந்த கடவுளுக்காக நான் இதெல்லாம் பண்ணனோ அந்த கடவுளை கும்பிடத்தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன். ஆனால் என் கூட இருந்தவங்களே நான் தீட்டுப்படுற ஜாதின்னு நான் அடித்து வெளியே இழுத்துட்டு வந்தேன். என் கையை வெட்டிட்டாங்க. யார் சொல்லி நான் அந்த பாவத்தெல்லாம் செஞ்சனோ அந்த ஆளு இப்போ சிஎம் ஆயிட்டார். கூட இருந்தவங்களாம் எம்எல்ஏ மந்திரின்னு ஆயிட்டானுங்க. ஆனால் அதில் ஒருத்தம் கூட இது வரைக்கும் என்னை பார்க்க கூட வரல. அவங்களுக்கு தேவைப்பட்டப்ப நான் அவங்க ஆள். இப்போ நான் அவங்க ஆள் இல்லை. அதுக்கு பதில் என்னையும் என் பொண்டாட்டியும் என் குழந்தைங்களையும் கொண்டுடுவேன் ஆளுங்களை விட்டு மிரட்டினாங்க. நான் எல்லாத்தையும் வெளியில் சொல்லிவிடுவேன். அவங்களுக்கு பயம். நான் என் உசுருக்காக போராடும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மதம், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இந்து, முஸ்லிம் எதுவுமே ஒன்றுமே இல்லை. யாருக்கு சொன்னது அல்லாஹ் பேரில் பாம்பு வைங்கன்னு, ராமர் பேரில் கொலையை பண்ணுங்கன்னு? கடவுளை கெட்டவனாக்குற மனுஷங்களை நம்பாதீங்க. இவன் என் பொண்டாட்டி. இவ தான் என்னை பார்த்துக்கிறா. எவ்வளவோ கஷ்டப்படுறா. இவ்வளோ மாதிரி எவ்வளோ பேர் என்னால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சாலே எனக்கெல்லாம் நரகத்தில் கூட இடம் கிடைக்குமான்னு தெரியல. இந்த பெரிய கலவரத்தில் நான் வெறும் ஒரு சின்ன ஆயுதம் தான். என்ன மாதிரி எத்தனையோ பேர் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு படிப்பறிவு இல்லாதான் இப்படி ஆயிட்டேன். ஆனால் என் பசங்க படிக்கணும், படிக்கும். அப்போதான் இதெல்லாம் மாறும். என்ன மாதிரி வஹிதா மாதிரி நாடு முழுக்க எத்தனையோ பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஜெய மாதிரி எத்தனையோ உசுருங்க போயிருக்கு. எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ தாய்ங்க, எவ்வளோ அணில் மூச்சிங்க. கத்தியும் வாளும் துப்பாக்கியும் என்னோட ஆயுதம் கிடையாது. அதுக்கு எதிரான ஆயுதம் என்கிட்டே இருக்கு. ஜிப்சி, வஹீத பாப்பா நம்ம பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்தார். கடைசி தலக்கு கொடுக்கணும்னு சொன்னார். உன் ஒய்ஃபுக்கு வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்து மிரட்டிட்டு போனார். உன் ஒய்ஃபோட மனநிலையை பற்றி கேள்வி இருக்கு. இந்த கேஸ் நான் கோர்ட்டுக்கு எடுத்து போகிறேன். இல்லை சகாவே, வஹிதாவை இங்கே அழைச்சிட்டு வர சொல்லுங்க. நான் தலாக் கொடுத்துட்றேன். இது ஜிப்சி, நீ என்ன பேசுற? இல்லை சகாவே, ஷரியா சட்டப்படி பொண்ணோட ஜமாத்தில் இல்லை நான் கல்யாணம் நடந்த ஜமாத்தில் தலாக் கொடுக்கலாம். இங்கே அவங்க வந்தால் தான் தலாக் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அப்படியாச்சும் வஹிதாவையும் பாப்பாவையும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஜிப்சி, ஜிப்சி, உலகத்துக்கு தேவை அமைதியும் லவ் ஹியூமனிட்டி தான். ஒரு பெரிய வன்முறையோட 2 விக்டிம்ஸ் ஒரு மேடையில சந்திக்க போறாங்க. Presenting Gypsies Peace Concert. Last year, the violence erupted in Lalapura, Varanasi, and it spread across 5 districts and lasted for 24 hours. 1,044 people were killed, 3,000 were missing, 268 men, women and children were burnt alive in this massacre. And this is the riot that shook the entire region. गायक जिप्सी ने 27 ஏப்ரல் நாட்டை இன்றைக்கு ஏப்ரல் 27 கலவரத்தின் இருதரப்பு அடையாளங்களான அனில் மோச்சியையும் தனது மனைவி வஹிதாவையும் ஒரே மேடையில் சந்திக்க வைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் பாடகர் ஜிப்சி. அவர் இப்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அல்லாஹ் போல், ஸ்பீக் அப், உரக்க பேசு. கையில் வாள் ஏந்தி கொலைவெறியோடு நிற்கும் அனில் மோச்சி. தன்னை வெட்ட வரும் அனில் மோச்சியிடம் இருகரம் கூப்பி விட்டு விடுமாறு கெஞ்சும் வஹிதா. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். காரணம், ஏப்ரல் 27 கலவரம் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே உலுக்கிய ஒரு கலவரம். இந்த மேடையில் இந்த கான்சர்ட்ல இசையும் அமைதியும் சில உண்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு